அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, புறத்தோற்றத்தை கண்டு ஏமாற வேண்டாம். அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் நயவஞ்சகர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய புறத்தோற்றம் எப்படி இருந்தது, அகத்தோற்றம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதார ஐத்தகும் தொழிபுக்க அஜிசாமுகும். நபியே, நீங்கள் அந்த நயவஞ்சகர்களை பார்த்தால் அவருடைய தோற்ற பொலிவு உங்களுக்கு வியப்பூட்டும், உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவில் இருக்கும். அவர்கள் ஏதாவது பேசத் தொடங்கினால் அவர்களுக்கு நீங்கள் செவி கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு நயம்பட பேசுகின்ற ஆற்றல் மிக்கவர்களாக அந்த நயவஞ்சகர்கள் இருப்பார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ புழுக்களும் பாம்புகளும் தேள்களும் நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கான இதயம் இருப்பவர்கள் என்பதை எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய உள்ளங்களை பற்றி சொல்கின்ற போது உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தோற்றம் அழகாக இருக்கும், உள்ளம் அருவருப்பாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும் என்று கூறுகிறான். இந்த உலகத்தில் ஏராளமான மனிதர்களை நாம் பார்த்து வருகிறோம். தோற்றத்தை பார்த்து எத்தனை பேரை பார்த்து நாம் ஏமாறுகிறோம். தோற்றம் மனிதர்களை ஏமாற்ற பயன்படலாம், ஆனால் எல்லாம் வல்ல இறைவனை ஏமாற்ற முடியுமா? அழகிய சொல் கொண்டு ஒரு மனிதன் பேசி பிறரை மயக்கலாம், ஆனால் இறைவனிடத்திலே அந்த அழகிய சொல்லுக்கு பின்னால் இருக்கின்ற அருவருப்பான காட்சிகளை இறைவனிடமிருந்து மறைத்து விட முடியுமா? இறை தூதர் யூசுப் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தே இதற்கு நான் உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். அவருடைய சகோதரர்கள் யூசுப் நபியை கிணற்றிலே பிடித்து தள்ளிவிட்டு தந்தையிடத்திலே வந்தார்கள். எப்படி வந்தார்கள்? இறைவன் சொல்கிறான், அவர்கள் இரவு பொழுதில் சூரியன் முழுக்க மறைந்து எங்கும் இருள் கவியத் தொடங்கியதற்கு பிறகு தந்தையை பார்க்க அவர்கள் வந்தார்கள். அழுது கொண்டே வந்தார்கள். மின்சார வசதி இல்லாத அந்த காலத்தில் ஒருவருடைய முகத்தை இருட்டுக்குள் நேரடியாக ஓரளவுக்குத்தான் வெளிச்சத்தில் பார்க்க முடியும் என்கிற அந்த நிலை வரும் வரைக்கும் காத்திருந்து நம்முடைய அழுகையிலே இருக்கக்கூடிய பாசாங்கை, நடிப்பை நம்முடைய தந்தை கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக இருள் கவிய தொடங்கியதற்கு பிறகு அவர்கள் வந்தார்கள். அல்லது யூசுஃபை நாங்கள் காப்பாற்ற எவ்வளவோ முயற்சித்தோம், அதிலே இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது என்று சொல்லி நடிப்பதற்காக தந்தையை பார்க்க இரவு நேரத்தில் வந்தார்கள். வருகின்ற போது எப்படி வந்தார்களாம்? அழுது கொண்டே வந்தார்களாம். முதலை கண்ணீர் என்று சொல்வார்கள் அல்லவா? முதலை கண்ணீர் என்றால் என்னவென்று தெரியுமா? முதலை நீருக்குள் விழுந்துவிட்ட அல்லது கரையோரத்தில் அப்பாவித்தனமாக நிற்கக்கூடிய மிருகங்களை, மனிதர்களை வேட்டையாடி சாப்பிட்டு விடும். உள்ளே இழுத்து கொண்டு போய் மூச்சு திணற வைத்து அவர்களை கொன்று கடித்து தின்று உணவாக்கி கொள்ளும். பிறகு என்ன செய்யுமாம்? அது கரையிலே வந்து அழுது கொண்டிருக்குமாம். இதற்கு பெயர்தான் முதலை கண்ணீர் என்று சொல்வார்கள். உண்மையில் என்ன நடக்கும் என்றால், சில மனிதர்களை நாம் பார்ப்போம், சாப்பிடும்போது அவர்கள் நாசியில இருந்து மூக்கில இருந்து தண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். சிலருடைய உடல் அமைப்பு அப்படி இருக்கும். அதே போல எல்லா முதலைகளுக்கும் உடல் அமைப்பு எப்படிப்பட்டதென்றால், சாப்பிடும்போது கண்களில் இருந்து தண்ணீர் வரும். அதை பார்க்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், ஐயோ, இப்படி அநியாயமாக ஒரு உயிரை பறித்து விட்டோமே என்று முதலை அழுது கொண்டிருப்பதாக நமக்கு தோன்றும். கொன்றால் பாவம், தின்றால் போச்சு என்பதை போல அந்த பாவத்தை அழுது முதலை கழிக்கிறது என்று எண்ணிக்கொள்வார்கள். உண்மை அதுவல்ல. சாப்பிடும்போது கண்ணீர் வர்றது முதலைக்கு இயல்பு. இதற்கு பெயர்தான் முதலை கண்ணீர் என்று சொல்வதுண்டு. அன்புக்குரியவர்களே, இதை நம்முடைய சொல் வழக்கில் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், நடித்து அழுது ஏமாற்றுகிறவர்களை முதலை கண்ணீர் வடிக்கின்றான் என்று சொல்வதுண்டு. இப்படியெல்லாம் செய்திருக்கக்கூடாது என்று முதலை கண்ணீர் வடிக்கின்றான் என்று. அதே போலத்தான் இறை தூதர் யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள் தந்தைக்கு முன்னால். தோற்ற பொலிவை பார்த்து நீங்கள் ஏமாறக்கூடாது என்று இறைவன் பலருடைய முகபாவனைகள் எப்படி இருக்கின்றன என்றால்,
அவர்களுடைய அகத்தில் நெளிந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விஷ எண்ணங்களையும் நச்சு எண்ணங்களையும் மறைக்கக்கூடிய தோற்ற பொலிவு பலருக்கு இயல்பில் இறைவன் அவர்களுக்கு வழங்கியிருப்பான். அதையெல்லாம் அவர்கள் நல்ல வழியிலே பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? பாவத்தை நிறைவேற்றிக் கொள்ள வல்லவா அவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு தகவல். பலருக்கும் அது ஒரு முகமூடியாக அமைந்திருக்கின்றது. இதே நிகழ்வில் தந்தை யாக்கூப் நபி மகன் யூசுஃபை அவர்களுடைய சகோதரர்களோடு பிள்ளைகளாக அனுப்புகின்ற போது தந்தை சொன்னார்களாம், வயதிலே மூத்த அண்ணன்மார்களை பார்த்து, பிள்ளைகளா, இன்னி அகாஃபு அன் யஅகுலஹு ذئபு வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். நீங்கள் கவனக்குறைவாக இருக்கும்போது, எங்கேயோ என்னுடைய பிள்ளை யூசுஃபை கூட்டிக் கொண்டு வெளியிலே போகிறீர்கள், உங்களுடைய தம்பியை நீங்கள் கவனக்குறைவாக ஒரு இடத்திலே விட்டு நீங்கள் எங்காவது போயிருப்பீர்களானால் வஅன்தும் அன்ஹு காஃபிலூன், அந்த சமயத்தில் இன்னி அகாஃபு அன் யஅகுலஹு ذئபு, காட்டு விலங்குகள் ஓநாய் அவரை வந்து தின்றுவிடுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று தந்தை யாக்கூப் நபி அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு இந்த வார்த்தை மனதில் பதிந்து விட்டது. சரி, என்னுடைய மகன் யூசுஃபை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லியிருந்தால் கூட அவர்கள் பெரிதாக தோன்றியிருக்காது. இவர்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்ததை போல ஆகிவிட்டது. வந்து சொன்னார்கள், எங்கள் அருமை தந்தையே, நீங்கள் சொன்னது போலவே யூசுஃபை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களை பிடித்து கிணற்றிலே தள்ளிவிட்டு. நாம் தீய மனிதர்களிடத்தில் உரையாடுகின்ற போது நம்முடைய வார்த்தைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஒரு மனிதனிடத்திலே ஒரு பொருளை கொடுத்து அனுப்புகிறோம். அவன் நல்ல மனிதன் இல்லை, ஆனால் அவனை தவிர நமக்கு அந்த நேரத்தில் ஒரு நபர் கிடைக்கவில்லை. நாம் அவனிடத்திலே பார்த்து போ, தொலைத்து விடாதே என்று சொன்னால் அந்த பொருள் விலை மதிப்புள்ளது என்று இருக்கும் பட்சத்தில் அவனே அந்த பொருளை எடுத்து வைத்துக் கொண்டு, நீங்க போகும்போதே வாய வச்சிங்க, தொலைச்சிடாதண்டு, தொலைஞ்சு போச்சு என்று சொல்லிவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நாம் எதற்கு அனாவசியமாக தேவையற்ற சொற்களை சொல்ல வேண்டும், அப்படி சொல்லக்கூடாது என்பதும் இறை தூதர் யூசுப் மற்றும் யாக்கூப் நபி ஆகியோருடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.